Redmi Note 9T அப்புறம் Redmi 9T phones லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு phones ஓட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த phone எப்படி இருக்குன்னு எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். First, Redmi Note 9T specification. இந்த phone 6.53 inch Full HD Plus resolution கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேக்காக IPS LCD panel யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளேயோட aspect ratio 19.5:9 aspect ratio கொடுத்திருக்காங்க. இந்த phoneல punch hole selfie camera யூஸ் பண்ணிருக்காங்க. நார்மல் Redmi Note 9 சீரிஸ்ல சென்டர்ல கொடுத்திருந்தாங்க punch hole selfie camera, பட் இப்போ லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்காங்க. இது பார்க்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆக்வர்டா இல்லாம. இந்த டிஸ்ப்ளேயோட பீக் பிரைட்னஸ் 450 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. 450 nitsங்கும்போது டே லைட்டில் ஓரளவுக்கு உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். இந்த டிஸ்ப்ளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 90 Hz கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், காம்படிட்டிவாகவும் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசரை பொறுத்தவரை இங்கே MediaTek Dimensity 800U ப்ராசரில் ரன் ஆகுது. இதே ப்ராசர் தான் ரியல்மியில் V15லையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபோன்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ப்ராசரை நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 765Gயும் இந்த 800Uவும் கிட்டத்தட்ட சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB DDR4X RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 64GB இல்லைனா 120GB UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 256GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு மூலமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரா. இந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி சென்சார் 48 மெகாபிக்சல் f1.79 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டு சென்சாரும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. செகண்டரி சென்சார் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், இதோட அப்பச்சர் f2.4. தேர்டு சென்சார் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷூட்டர். இப்படி தேவையே இல்லாமல் ரெண்டு சென்சார் கொடுக்கறதுக்கு ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்து அதுலேயே நீங்கள் மேக்ரோ ஷூட்டர் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தேவையே இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு சென்சார்னு சொல்லி கணக்கு காமிக்கிறதுக்கு நீங்கள் சும்மாவே இருக்கலாம். ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் f2.25. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இந்த ஃபோன் Android 10ல் தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே MIUI 12 அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பொறுத்தவரை 199 grams தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்த ஃபோன் இந்தியாவில் இன்னும் லான்ச் பண்ணலை, சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ குளோபல் மார்க்கெட்டுக்கு யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இந்தியாவில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க. பேஸ் வேரியண்ட்டான 4GB 64GB வேரியண்ட் பொறுத்தவரை 20,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே யூரோப்பியன் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக இதோட கம்மியாக தான் இருக்கும். 4GB 120GB வேரியண்ட் பொறுத்தவரை 24,100 லான்ச் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அரௌண்ட் 17,000 18,000 ரூபீஸில் இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணுவாங்க. Redmi Note 9 Pro Max இருக்குது, அந்த ப்ரைஸுக்கு அபோவில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Mi 10iக்கு கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் Redmi 9T. இந்த ஃபோனை தான் லாஸ்ட் வீக் இந்தியாவில் Redmi 9 Powerன்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஃபோனை தான் இப்போ ரீபிராண்ட் பண்ணி Redmi 9T லான்ச் பண்ணியிருக்காங்க யூரோப்பில். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த வீடியோலேயே நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த Redmi 9T ஃபோனை யூரோப்பில் 4GB 64GB வேரியண்ட் 14,300 லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB 120GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 17,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 120GB வேரியண்ட் 18,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த அளவுக்கு ப்ரைஸ் லான்ச் பண்ணல, கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் Redmi Note 9T இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.